எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் நிர்ணயன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீயத் தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. இது நம்மாழ்வாருடைய அற்புதமான பாசுரம். பகவான் சர்வ வியாபகன், எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர். அப்படி அனைவருக்குள்ளும் பகவான் இருக்கான்கிறதை நாம் ஒத்தொத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணன் கீதாச்சாரியன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை கீதையில சாதிக்கிறார். ஒருத்தன் எப்போது உயருகிறான் என்றால் ஆத்ம உன்னதிக்கு வழி அனைவருக்குள்ளும் பகவானை பார்த்தல். எல்லாரிடத்திலையும் நான் இருக்கேங்கிறதையும் என்னிடத்தில் தான் எல்லாரும் இருக்கிறார்கள்ங்கிறதையும் பார்க்க தெரிஞ்சவனுக்குத்தான் சமதர்சனம் இருக்கு அர்ஜுனா. அவன் தான் பரமசாந்தமாக இருக்கிறான். ஏன்னா நம்ம எங்க பார்த்தோம்னாலும் வேறுபாடுகளே கண்ணுக்கு தெரியுது. சரீரத்தை பார்த்தால் ஒத்தொத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் உயரமா, ஒருத்தர் குள்ளமா, ஒருத்தர் வெறுப்பா, ஒருத்தர் கருப்பா, ஆணா பெண்ணா, பருமனா மெலிசா, எத்தனையோ வேறுபாடுகள். அப்ப சரீரமே பிரித்து விடும், வேறுபாட்டை குறிக்கும். வேறுபாடு கண்ணில் பட்டதுனாலே சண்டையும் பூசலும் தானே. அனைவரும் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னால் அப்ப பகவான் சர்வாந்தராத்மா, சர்வ அந்தர்யாமி, சர்வ வியாபகன். இந்த ஆச்சரியமான கருத்து நமக்கு புரியணும். நம்ம விரோதின்னு யார நினைச்சிட்டு இருக்கோமோ அவருக்குள்ளும் அதே பகவான் தான் இருக்கார், நமக்குள்ளும் அதே பெருமான் தான் இருக்கிறார். அப்ப அனைவருக்குள்ளும் ஆத்மாவா இருக்கார். அப்படி இருக்கிறச்சே ஏன் வேறுபாடுகள் வரணும்? எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துடக்கூடாதா? இந்த கேள்விக்கு தான் ரொம்ப ஆச்சரியமான பதில் பிரகலாத சரித்திரத்திலும் நரசிம்ம வைபவத்திலும் உள்ளது. பகவான் செய்த அவதாரங்கள் எண்ணிறந்தவை. மீனோடு ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமிராமனாய் தானாய், பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்ன தசாவதாரங்கள் முக்கியம். ஆனா எத்தனையோ அவதாரங்கள். இதுல ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரத்துக்குன்னு தனிச்சிறப்பு. சுவாதி திருநக்ஷத்திரத்தில் அவதரித்தவர் நரசிம்ம பெருமான். சாயங்கால பொழுதில் அவதரித்தார். அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். சாயங்கால பொழுதிலே தோற்றினார். ஹரி பகவானுக்கு திருநாமம், அரி சிங்கத்துக்கு திருநாமம். அரி விரோதிக்கு பெயர். அரி அரிசூதனன், மதுசூதனன், மது கைட்டபாரி என்னெல்லாம் கேள்விகள் படுறோம், திருநாமங்களை கேள்விப்பட்டிருக்கோம். அதனால விரோதியான ஹிரண்யகசிபுவை ஹரியான பகவான் அரி உருவத்தை எடுத்துக்கொண்டு அழித்தார். அவனுடைய மகனான பிரகலாதனை ரட்சித்தார். உடனே அங்க வேறுபாடு வருது இல்லையா? ஒருத்தரை அழித்ததென், ஒருத்தரை காத்ததென். அனைவருக்குள்ளும் அதே பகவான் தான் இருக்கிறார் நுட்டால் அப்ப மொத்த பேரையும் ரட்சிச்சுட்டு போக வேண்டிதானே? ஏன் ஒருத்தனை அழிக்க வேண்டும், ஒருத்தனை காட்ட வேண்டும், காக்க வேண்டும்? நரசிம்ம வைபவத்துல இதைத்தான் நாம தெரிஞ்சுக்கணும். பகவான் அனைவருக்குள்ளும் இருக்கும் போது அதை புரிந்து கொள்ளாமல் பல பேருக்கு துன்பம் கொடுத்தான் ஹிரண்யகசிபு. துன்பம் தனக்கு கொடுத்திருந்தா கூட பெருமாள் கவலைப்பட போறதில்லை. ஆனா தன் பக்தனுக்கு துன்பம் ஏற்படுத்தியபடியால் அது கண்டு பொறுக்க மாட்டாமல் பொங்கி எழுந்தான். ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சனுடைய கூட பிறந்தவர். இவா ரெண்டு பேரும் ஆறுன்னு நமக்கு தெரியும். ஜெயன், விஜயன் என்ன பெருமானுடைய துவாரபாலகர்கள். அந்த துவாரபாலகர்கள்
சனகன் சனத்குமாரன் முதலானோருடைய சாபத்தாலே பூலோகத்துல 3 தடவை பிறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதுல முதல் தடவை தான் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு, அடுத்தது ராவணன் கும்பகர்ணன், அடுத்தது சிசுபாலன் தந்தவக்தன். இவ எல்லாரும் தீய சக்திகள், ஆதீதமா படிச்சவா, நிறைய தபஸ் பண்ணி பலம் பொருந்தியவர்கள். ஆனாலும் இந்த நல்லது எல்லாமே நல்லத்துக்கு பயன்பட்டாதான் மனிதர்களுக்கு உபயோகப்படும். என்கிட்ட நிறைய சக்தி இருந்து அது நல்லத்துக்கு பயன்படலே, அப்ப பிரயோஜனமே கிடையாது. ஆகையால் தான் இவர்களை அழிக்க வேணும். அது பெருமாள் கொடுத்த அனுகிரகத்தின்படியே ஓரொரு பிறவியிலும் உங்க 2 பேருக்கு என் கையால் தான் மரணம்னு பகவான் சொல்லியிருந்தார். அதனால வராக பெருமான் ஹிரண்யாட்சனை அழித்தார். அடுத்து இப்ப ஹிரண்யகசிபு தன் கூட பிறந்தவனை பகவான் அழிச்சுட்டான். இது கண்டு பொறுக்க மாட்டாமல் தான் இவன் அவ்வளவு தபஸ் பண்ணி வரம் வாங்கி ஒத்தராலையும் தனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்டுக்கொண்டு எல்லாரையும் அட்டூழியம் பண்ணி அழித்து கொண்டிருந்தான். கடைசியில் பிரஹ்லாதனையே கொல்ல முற்பட்ட போது பகவானுக்கு கோபம் ஏற்பட்டது. கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா இதை ஒரு ஸ்லோகத்தாலே சாதிக்கிறார். யத் அபராத சஹஸ்ரம் அஜஸ்ரஜம் त्वयि ஹரண்ய ஹிரண்ய உபாவஹத் வரத தேன சிரந்தம் அவிக்ரியா விக்ருதிம் அர்பக நிர்பஜனாதகாக. ஹே வரதராஜ பெருமானே, உங்ககிட்ட இன்னைக்கு நேத்திக்கா இந்த அசுரர்கள்லாம் அபச்சாரப்படுறா? ரொம்ப நாட்களா அபச்சாரம் தானே பட்டு இருக்கார்கள். இப்ப என்ன திடீர் கோபம்? இப்ப அபச்சாரம் உன்னிடத்தில் இல்லை, உன் பக்தனிடத்தில். அதுதானே உனக்கு கோபம். உன்னிடத்தில் அபச்சாரப்பட்டா பொறுத்து கொள்கிறாய், பக்தனிடத்துல பட்டா பொறுத்து கொள்வதில்லை. ஏன் ஹிரண்யகசிபு அபச்சாரப்படுறான்? அவருக்குள்ள அதே பகவான் தானே, பிரஹ்லாதனுக்குள்ள அதே பகவான் தானே. என்னால் பொதுவா பகவான் அனைவருக்குள்ளும் உள்ளார், குறையில்லை. ஆனால் அவனவனுடைய கர்மங்கள் காரணமாகின்றன. பகவான் பொதுவான காரணம். நிலம் இருக்கு, ஜலம் இருக்கு, நிறைய எரு உரம் இருக்கு போடுறதுக்கு. உழவன் பொது. ஒரு உழவனிடத்தே 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ஏக்கர்ல தென்னை மரத்தை போட்டார், 2 ஏக்கர்ல வாழை மரம் போட்டார், இன்னும் 2 வெத்தலை போட்டார், அப்படியே போட்டுட்டார். அவர் பொதுவாகத்தான் உழைக்க போறார். அவர் பொதுவான காரணம். பாகுபாடு அவர் பார்க்க போறதே இல்லை. ஆனால் 10 மரம் நன்னா முளைக்கிறது, 2 மரம் நன்னா வரல. சிலது மாம்பழம் பெருசா இருக்கு, சிலது மாம்பழம் நன்னா இல்லை. சிலது வெத்தலை பெருசா வளர்றது, சிலது வளர்றச்சவே அழுகி போடுறது. இப்படி ஏன் வேறுபாடு வருது? அவர் என்ன எங்கிட்ட 10 மரத்தில் 2 மரம் வீணா போயிடணும்னா அவர் உழைத்தார்? இல்லை, அவர் பொதுவாகத்தான் உழைச்சிருக்கார். ஆனா பின்ன ஏன் இந்த மாதிரி ஆயிடுறதுனால் அந்தந்த விதை காரணம். பொதுவான காரணம் உழவன், பொதுவான காரணம் பூமி, பொதுவான காரணம் உரம், பொதுவான காரணம் தண்ணீர். இதிலெல்லாம் பாகுபாடே இருக்காது. ஆனா அந்தந்த மரம் நன்னா முளைக்கிறதுக்கு விதையில வீரியம் இருக்கணும் இல்லையோ? ஒன்று. 2வது, அதனுடைய சுற்றுப்பொருள் வளர்ற சமயத்துல நன்னா இருந்திருக்கணும் இல்லையோ? அது 2ம் இருந்தா தான் மரம் நன்னா இருக்க போகுது. இதுக்கு உழவனை குத்தம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. அவர் பொதுவாகத்தான் உழைத்தார். அதே போல பகவான் அனைவருக்குள்ளும் இருக்கிறார். பகவான் அனைவருக்குள்ளும் இருக்கிறார். ஆனால் அந்தந்த ஜீவாத்மா கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கானோ இல்லையோ? அதனாலதான் அவனுடைய வாழ்க்கை நன்னா இருக்கிறதும் தீயதா போறதும். சரி, இந்த கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கார். அப்ப ஹிரண்யகசிபு பண்ணிருக்கிற பாப கர்மங்களால் பெருமானை எதிர்க்க துணிந்தான். பிரஹ்லாதன் பண்ணிருக்கிற புண்ணிய கர்மங்களால் பெருமானை ஆசிரியிப்பதற்கு ஆசை கொண்டான். இதுதான் வித்தியாசம். எல்லாரிடத்திலையும் இவர் இருக்காருங்கிறதும் உண்மை. அதே சமயத்தில் அவனவன் கர்மங்கள் காரணமாகத்தான் அவனுக்கு சிரமம் வருது. இதை உணர்த்தறது தான் நரசிம்ம பெருமானுடைய வைபவமே. என்னதோ ஒருத்தனுக்கு அனுகிரகிக்கிறார், ஒருத்தனை நிகிரகிக்கிறார், தண்டனை கொடுத்துடுறார். ஒருத்தருக்கு பரிசு, ஒருத்தருக்கு தண்டனை, பாகுபாடு இல்லையாது. அப்ப பகவானுக்கு வைஷமியம்ங்கிற குற்றம் வரும். வைஷமியம்னா உயர்வு தாழ்வு. இவரை மாதிரி நினைக்கிறார், அவரை வேற மாதிரி நடத்துறார். விஷம புத்தி உள்ளவன் தான் வைஷமியம் இருக்கிறவர். விஷம புத்தினாலே ஒருத்தரை ஒரு கண்ணால பாக்குறேன், இன்னொருத்தரை இன்னொரு கண்ணால பாக்குறேன், நன்னா ஒருத்தரை பாக்குறேன், எல்லாரையும் சமமா பார்க்கல, எல்லாரையும் சமமா பார்க்கல என்று நமக்கு தோணும். ஆனா பகவான் எல்லாரையும் சமமாத்தான் பார்க்கிறார். ஆனால் அவனவனுடைய கர்மம் இருக்கும் இல்லையோ, அதன் அதீனமாகத்தான் படைக்க வேண்டிருக்கு, அதன் அதீனமாகத்தான் வளர்க்கவும் வேண்டிருக்கு. ஆக வைஷமிய நைர்கிரண்யேன சாபேக்ஷத்வாது பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் சாதிக்கிறார். பகவானுக்கு ஒரு நாளும் விஷம புத்தி வராது, அவனுக்கு கருணையின்மைங்கிற குற்றமும் வராது.
நரசிம்ம பெருமான் நேருக்கு நேர ஹிரண்யகசிபுவை கொன்று கொண்டிருந்தாலும் கருணையின்மைங்கிற குற்றம் வாராது. அவர் வேறுபாடு பார்க்கிறார், உயர்வு தாழ்வு காட்டுறாருங்கிற குற்றமும் வாராது. ஏன் வாராதுன்னால் இவர் பண்ணல. ஏன்னா அப்படி பார்த்தா இவர் கோபக்காரன் தான் எல்லார்ட்டையும் கோவிச்சுக்கணும் இல்லையோ. எதுக்கு பிரகலாதன் இடத்துல மட்டும் அனுகிரகத்தை பொழிகிறார், ஹிரண்யகசிபு மட்டும் கோவிச்சுக்கிறார் என்னால் அவர்கள் குற்றம் புரிந்தவர்கள், அதனால நடந்து போடுறது அப்படி. இதை பத்தி திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்லும் போது, அங்கண் ஞாலம் அஞ்ச அங்கோர் ஆரறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பற்றிமையால் அடிக்கீழ் செங்கனாளி எட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமே. இது சிங்கவேள் குன்னம், அகோபில நரசிம்மன். அவனை பத்தி சாதிக்கிறார். அங்கண் ஞாலம் அஞ்ச அங்கோர் ஆளறியாய். ஓர் ஆளறி, ஆள் அரி, ஆள்னா மனிதன், அரினா சிங்கம், நரங்கலந்த சிங்க உருவம், நிருசிம்ஹம், நிருஹரி, நிருகேசரி என்ன எத்தனையோ திருநாமங்களும் இல்லையோ. அதைத்தான் ஆளரி. வேளுக்கைன்னு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திவதேசம், அங்க பெருமாளுக்கு திருநாமமே ஆளரி தான். வேளுக்கை ஆளரி, வேளுக்கை ஆளரின்னு சொல்லுவா. அங்கோர் ஆளரியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதனிடம். பகவானுடைய இடம் புனிதனுடைய இடம்னு திருமங்கியாழ்வார் பாடுறார். ஏன் இப்ப திடீர்னு புனிதன்னு பெருமாளை சொல்லணும்னா ஏன் புனிதன்கிறார்னா சந்தேகம் இருக்கும் இல்லையோ, இவன் புனிதனா அல்லவா? எப்ப கொன்றுண்டே இருக்காரோ, தன் நகத்தால பிடிச்சு கிழிச்சுட்டே இருக்காரோ, அப்ப புனிதத்தன்மை போடலே, பெருமானுக்கு கூட ஏதானு குற்றம் உண்டோ என்று சந்தேகம் வரும். இல்ல அவர் புனிதன்தான். ஏனெனில் இப்ப பிரம்மசூத்திரம் சொன்னேனே, வைஷமிய நைர்கிரண்யேன சாபேக்ஷத்வாது, பெருமாளுக்கு விஷம புத்தியோ கருணையின்மையோ குற்றமாகாது. அது சம்ஸ்கிருதம். திருமங்கியாழ்வார் தமிழ்ல சொன்னார் புனிதன். ஏன் ஆண்டாள் பாசுரத்தில் இப்ப சேவிக்கச்சே விமலான்னு சொல்லல, 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றார் விரோதிகள், வெப்பம் கொடுக்கும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும், விரோதிகளுக்கு துன்பத்தை கொடுக்கும். இதை சொல்ற சேவை ஒரு தோஷம் வந்து விடல. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்குறாரே. இப்ப நாம ஆற பார்த்து விஷோம்னாலும் அடிச்சோம்னாலும் வேண்டா சாமி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். ஒருத்தர் கஷ்டம் கொடுத்தா அந்த கஷ்டத்துக்கு பிரதியா நல்லது பண்ணி அவளே வெட்கப்படும்படி பண்ணணும்னு சொல்றமே அப்படின்னு திருக்குறள் சொல்றது. ஏன் இந்த நியாயம் பகவானுக்கு இல்லையா? அவர் மட்டும் ஹிரண்யகசிபு அபச்சாரப்பட்டால் அவர் நாண நன்னயம் செய்து விட்டார்னு, ஏன் ஹிரண்யகசிபுவை கொல்லணுமான்னு கேட்டால் இதுதான் காரணம். இப்போ தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டா அவர் ஒன்னும் குற்றம் பண்றதே இல்லை, நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை. ஆனா தன் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டால் அப்பதான் பகவான் கோபப்படுகிறார். அதை மட்டும் பெருமாள் பொறுத்து கொள்வதே இல்லை. ஆகையால் சத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். விமலா, மலம்னா குற்றம் தோஷம், விமலன் குற்றமற்றவன் தோஷமற்றவன். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. இந்த ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல பாருங்க. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கிறார் சொல்றச்சேவே வெப்பம் கொடுக்கிறவர் குற்றம் உள்ளவராத்தான் இருக்கணும், விமலா. ஆனா குற்றம் இல்லாதவர்னு கூடவே இருக்கும் இல்லையோ. அப்ப ஹிரண்யகசிபுவுக்கு வெப்பம் கொடுத்துட்டே இருக்கார், ஆனால் குற்றம் இல்லாதவர். ஏன் குற்றம் இல்லைனால் அது அவனுடைய கர்மாதீனம். அவன் கர்மத்துக்காக இவர் கொடுத்தாரே தவிர இவர் கிருபை வந்துடுத்துனால் அப்ப அந்த கர்மம் எதிர்த்து நிற்காது. இந்த அழகான கருத்தை தான் நம்ம நரசிம்ம பெருமானிடத்துல தெரிஞ்சுக்கணும். கதை ஒரு பக்கம். இப்ப இதை பாருங்களேன், ஒரு பக்கம் பிரகலாதன் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார், இன்னொரு பக்கம் ஹிரண்யகசிபு ஒரே கோபம் அவனை பார்த்து. ஒரு சிங்கம், பெண் சிங்கம் குகையில படுத்துன்னு தூங்கி இருந்தது. வாசல்ல வந்து ஆனை பிளிருகிறது. யானை பிளிரினால் கஜ பிரம்ஹிதம், அதை கேட்டு சிங்கத்தால பொறுக்க முடியாது. அது அப்பதான் புது குட்டி சிங்கத்துக்கு பால் கொடுத்துட்டு இருக்கு. வெளியிலானா யானை வந்துடுச்சு, கோபம். இந்த பக்கமானா சிங்கத்து குட்டிக்கு பால் கொடுத்தாகணும். ரொம்ப வேகமா சிங்கம் புறப்பட்டது, வாசல் வரைக்கும் போச்சு. இந்த பக்கத்துல குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கு, அந்த பக்கத்துல கண்ணை பார்த்தா கோபம் கொப்பளிக்கிறது. ஒரே சிங்கம் ஒரு பக்கம் பால் ஊட்டின்னு இருக்கு, ஒரு பக்கம் கண்ணில் கோபம் கொப்பளிக்கிறது. என்னமா இது ரெண்டையும் ஒரே சமயத்துல ஒரு தாய் சிங்கம் காட்டும்? ஒரு பக்கம் பாலை பொழிஞ்சுண்டு இன்னொரு பக்கம் கோபத்தை காட்ட முடியுமானா? ஒண்ணுமில்லாத ஒரு பிராணி சிங்கம். இதற்கே இந்த ரெண்டையும் பண்ண முடியுமானால் அப்ப நரசிம்ம பெருமான் ஏக காலத்துல ரெண்டையும் பண்ணிருப்பரா மாட்டாரா? ஒரு பக்கத்தில் பிரகலாதனான சிங்கக்குட்டிக்கு பால் சுரக்கிறார், மற்றொரு பக்கத்தில் யானையை போல வந்த ஹிரண்யகசிபுவை கண்டு பொறுமி போய் அதீத கோபத்தோட போகிறார்.
பொழுதுமெலிந்த புஞ்செக்கரில் வாந்திசை சூழுமெழுந்து திறப்பு நலா மலை கீழது பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே தன் பக்த பிரகலாதனிடத்தில் அவன் பட்ட அபச்சாரம் பொறுக்க மாட்டாமல் பெருமான் பொங்கி எழுந்தான். இவையா பிளவாய் அவர் வாயை பார்த்தா பிலத்வாரத்தை போலே பெருங்கொகைய போல இருக்கான். அவருடைய திருமேனியை பார்த்தா ஒரு பெரிய மலையே மறுபடியும் தலகீழ நின்று கலகீழ கீழே விழறா போலே மலை பிளந்தா போலே எழுந்தருளி இருந்தார். இத்தனை கோபமும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரகலாதனிடத்திலே அதீத அனுக்கிரகம். ஆக இந்த சரித்திரத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும்? அவனவனுடைய கர்மத்துக்கு தக்கா போலே பகவான் தண்டிக்கிறாரே தவிர அவராக தன்னிச்சைப்படி தண்டிப்பதில்லை. அவரைன்னு பார்த்தால் தண்டிக்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. அந்த கருணாமூர்த்தின்னு சொல்றோம் இல்லையோ, அப்ப கருணையே உருவெடுத்தவர். பின்ன ஏன் இந்த தப்பு நிகழறதுனால் நம் குற்றம். நாம அநேகமா கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கோம், அதனால பகவான் நமக்கு தண்டனை கொடுக்க பார்க்கிறார். அப்படின்னா நான் ஏற்கனவே இருக்கிற பாபத்தினாலதான் சுவாமி பிறந்துட்டேன், இனிமே மாத்திக்கிறதுக்கு வழி கிடையாது இல்லையோ, அதான் முடிஞ்சு போச்சு. நாம தான் காரணம்னு சொல்லிட்டோம். அப்ப பகவானுக்கு இதுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்ட பாவம் தான் இருக்கு. புண்ணியம் இருந்தா அனுகிரகிக்க போறார், பாவம் இருந்தா தண்டிக்க போறார். நானே புஸ்தகத்தை எடுத்து பார்த்தேன், என் கணக்கு புஸ்தகத்தின்படி ஒன்றும் புண்ணியம் இருக்கிறதா எனக்கு நம்பிக்கை இல்லை, இருக்கிறது பாபம். அப்ப முடிஞ்சே போச்சே, பகவான் தண்டிக்கத்தான் போகிறார். எதுக்கு இப்ப வேதாந்தம், எதுக்கு கீதை, எதுக்கு பாசுரம், எதுக்கு இதிகாச புராணம்? ஒண்ணுமே வேண்டாமே, நான் தண்டனை தான் பெற போறேன், கெட்டுத்தான் போறேன்னு தெரிஞ்சு விட்டானால் அப்படி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. என்ன நாம கர்மங்களை பண்ணியிருந்தாலும் அதை தாண்டி பெருமானை பற்றுவதற்கு நம்ம இடத்துல ஒரு சுவாதந்திரம் இருக்கு. ஓரொரு ஜீவனுக்கும் ஒரு கீற்று சுவாதந்திரியம் பகவான் கொடுத்திருக்கார். அதை வைத்து கொண்டுதான் முடிவு பண்ணணும். இப்ப ஒரு பைத்தியம்னே வச்சுங்களேன், ஒரு அரை புத்தி சுவாதீனம் இல்லாதவர் பைத்தியம். அந்த பைத்தியத்துக்கு கூட அப்பப்ப சர்ச்சையே தெளிவு ஏற்படும். முழுக்க அப்படியே பைத்தியமா இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தெளிவு ஏற்படுறாப்பல் இருக்கும். நமக்கு கூட சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்கள் இருக்கும் இல்லையோ. நிறைய சமயம் பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் நன்னா இருக்கும், எப்பவுமே ரஜோகுணம் தமோகுணம் தான் இருக்குங்கிறது இல்லை. சில சமயம் தெளிவா இருக்கும். அப்படியே பகவான்றது நம்ம மனசுல நிற்கும், மற்ற எல்லாமே வீண் அப்படின்னு ஒரு வைராக்கியமும் வரும். அடைந்தா அவர் திருவடிகளை இப்ப அடைஞ்சுடணும். அது சட்டுன்னு ரங்கநாதர் முன்னாடி நிற்கச்சே வரலாம், இல்ல ஓஹோன்னு ஒரு உபன்யாச கேட்கச்சே வரலாம், இல்ல ஏதானோ புஸ்தகம் படிக்கிறோம், என்னமா இந்த ஆழ்வார் திருவாய்மொழி எழுதியிருக்கார் அப்படின்ற சேது தோணிப்படலாம், ரகசியத்திரயத்துக்கு அர்த்தம் கேட்கச்சே தோணலாம். எப்ப வேணும்னாலும் பளிச்சுன்னு ஒரு மின்னலை போல அது தோணலாம். பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நிமிஷத்தை பயன்படுத்திக்கோ. உன் கையில இப்ப அந்த நிமிஷம் இருக்கும் இல்லையோ, அந்த நிமிஷத்தில் பகவானே சரணம்னு ஒரு வார்த்தை சொல்லு. அந்த நிமிஷத்துல பூர்வாச்சாரியர்கள் திருவடிகளை இன்னும் கொஞ்சம் நினைச்சுக்கோ. அதை வச்சுட்டு மேல 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 நீ வளர்த்துக்கிறாங்கிறா. இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் தான் அதை போல நல்லெண்ணம் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். இருந்திருந்தால் ஒருவேளை ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு நிமிஷத்தில் அந்த நல்லெண்ணம் வந்திருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் பகவானை பார்த்து சரணம் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த எண்ணம் அடுத்த நிமிஷம் மாறி கூட போட்டோம், அதை பத்தி இல்லை. மறுபடியும் தவறான எண்ணங்கள் சூழ்ந்து விட்டாலும் அந்த ஒரு நிமிஷம் அவன் நல்ல மனசோட பிரார்த்தித்ததற்கு ஒரு 2 புண்ணியம் தலையில விழும். அந்த புண்ணியத்தின் பலமா அடுத்த நாள் 4 நிமிஷம் நல்லெண்ணம் வரும். அந்த 4 நிமிஷம் அவன் திருவடிகளை சரணம்னு சொல்லியிருந்தான்னா அடுத்த நாள் 8 நிமிஷத்துக்கு புண்ணியம் கிடைக்கும். இப்படியே தான் நம்ம வாழ்க்கையில வளர்த்துன்னு போயாகணும். ஆகையால் பாபத்தினடியாக பிறந்தோம், முடிந்தே போனோம் என்கிற தவறான முடிவுக்கு வரவே கூடாது. அப்படின்னா இந்த சாஸ்திரம் அத்தனையுமே வீண். எதுக்கு நம்ம உட்காண்டிருக்க வேண்டாம் இல்லையோ, நம்ம இவ்வளவுதான் நம்முடைய விதி முடிஞ்சு போச்சு, எல்லாம் விதி முன்னாடியே முடிவு பண்ணப்பட்டிருக்குங்கிறமே, எல்லாம் விதி எல்லாம் இல்லை. கர்மத்தை 2 வகையா பிரிக்கிறா. ஒண்ணு நியத்த கர்மா, ஒண்ணு அநியத்த கர்மா. முடிவு செய்யப்பட்டு விட்ட கர்மா. அது எதுனால் வரம், அதே மாதிரி சாபம். வரம் சாபம் மட்டும்தான் முடிவு செய்யப்பட்டுடுது. இப்போ தக்ஷகங்கிற பாம்பு கடித்து 7வது நாள் மரணம் என்று பரீட்சித்துக்கு ஒரு சாபம் கிடைச்சிருத்தோ இல்லையோ, அப்படின்னா அது நிச்சயமா நடந்துடும். அது நியத்த கர்மா. ஆனா எல்லாமே நியத்த கர்மா கிடையாது. நாம அப்பப்ப நல்லதை படிச்சு நல்லதை எடுத்து நம்ம திருத்திக்கிறதுக்கு முடியும். இப்ப ஹிரண்யகசிபு திருத்திக்கவே இல்லை, முடிஞ்சு போயிட்டான். சிசுபாலன் ஒரு நிமிஷத்துல மோட்சம் போயிட்டானே. இதே ஹிரண்யகசிபுனுடைய அடுத்த பிறவிதானே சிசுபாலன். இப்பதானே சொன்னேன் 3 தடவை பிறந்திருக்காருன்னுட்டு. அப்ப ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சனே 3வது பிறவியா சிசுபாலன் தத்தவக்தரனா பிறந்திருக்கா. சிசுபாலன் மோட்சத்துக்கே போயிட்டான். ஹிரண்யகசிபுவாவது பகவான் கையாலே கொலையுண்டு அப்புறம் பல பிறவிகள் கழித்து போய் சேர்ந்திருக்கலாம். ஆனா சிசுபாலனுக்கு பெருமாள் எப்படி மோட்சம் கொடுத்துட்டார்னால், அவன் கடைசி நிமிஷம் மரண தசையிலே
பகவான் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். ஒரு கீற்று சத்தகுணம் ஏதோ இருந்திருக்கு, அதை பிடிச்சிட்டு ரொம்ப நல்ல அந்த திருமேனி தரிசனத்துல மனசை ஈடுபடுத்தி ஒரே பிடியா விடாப்பிடியா மொத்த பாவத்தையும் தொலைச்சின்னு புறப்பட்டு போயிட்டான். அதனால அதுவும் நடக்கும். சிசுபாலன போன்ற தீயவர்கள் கூட முக்தி அடையறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரகலாதன் போன்ற அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் பரம பாகவதர்களாக வாழலாம். கதை மேலெழுந்த வாரியா பார்த்தா நரசிம்மனுடைய கதை. ஏதோ கோபமா வெளியில வந்தார், தூண்டிருந்து தோன்றினார், ஹிரண்யகசிபுவை பிடித்து கிழித்தார், அழித்தார், பிரகலாதனுக்கு அனுகிரகித்தார். இவ்வளவுதான் இருக்கு. ஆனா உள்ள தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமோ, அனைத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக அவர் தான் இருக்கார். ஆனாலும் அவனுடைய உயர்வு தாழ்வுக்கும் வேறுபாட்டுக்கும் அவர் காரணம் ஆவதில்லை. அவருக்கு கருணை இல்லை என்று சொல்ல முடியாது. கருணையே உருவெடுத்தவன் தான், பாகுபாடு பார்க்காதவர், சமமா இருக்கக்கூடியவர் தான். பின்ன ஏன் இந்த வேறுபாடு வருதுன்னா, அவனவன் கர்மம் காரணமாக இந்த வேறுபாடு வருது. கர்மத்தால அழிஞ்சுதான் போயிடணுமான்னா தேவை கிடையாது. தாராளமா நம்மை திருத்தி கொள்ளலாம், பெருமானுடைய திருவடிகளை ஸ்மரித்து போகலாம். இத போல ஆச்சரியமான கருத்துக்கள் இருக்கிறது தான் ஸ்ரீ நரசிம்ம பெருமானுடைய சரித்திரம். நரசிம்மன் அவதரிக்கிறார். சின்ன பிள்ளை பிரகலாதன். அவன் தகப்பனார் இடத்துல போய் நாராயணாய நமகான்னு சொல்ல போக தந்தைக்கு கோவம். ஹிரண்யகசிபுக்கு எம்பேரை சொல்லி கொடுக்கணும்னு ஆசை, அவனுக்கு ஹிரண்யாய நமகான்னு சொல்லி வைக்கணும்னு ஆசை. பிரகலாதனுக்கு 2 ஆச்சாரியர்கள், சண்டன் மர்க்கன்னு அவ 2 பேருக்கு பேர். சுக்கராச்சாரியருடைய ஆச்சரியமான புத்திரர்கள். அவ 2 பேரும் சொல்லி கொடுத்துருக்கணும். திருமந்திரம் தயம் சரம ஸ்லோகம் சொல்லணும் இல்லையோ. அவ நாராயணாய நமகா சொல்லாமல் ஹிரண்யாய நமகான்னு சொல்லி கொடுத்தா. இந்த பிள்ளை என்னமோ எதிரொலிக்கிற மாதிரி இவ ஹிரண்யாய நமகான்னு சொன்னா அவன் நாராயணாய நமகாங்கிறான். அவளுக்கே சந்தேகம் வந்துடுது, நாம அதைத்தானே சொல்லி கொடுத்தோம், இவன் சொல்றதை பார்த்தா ஏதோ மாத்தி சொல்றானே, நம்மளே ஒருவேளை மாத்தி சொல்லிட்டோமோ. இன்னொரு தடவை சொல்லி பாக்குறா, அதே மாதிரிதான் திரும்பி வருது. இவ சொன்னத்த பிள்ளை திரும்ப சொல்லணுமோ இல்லையோ, ஒண்ணும் நடக்கல. சரி, நம்ம ஏதானு தப்பாயிட போறது. தந்தையாரிடத்துல கொண்டு போய் விட்டார்கள். தந்தை கூட்டு வச்சு விசாரித்தார். ஓஹோன்னு பக்தியை பத்தி உபன்யாசம் பண்ணிட்டான் பிள்ளை. நீ முதல்ல பக்தியை தெரிஞ்சுக்கணும், பெருமாளை சேவிக்கணும், அவருக்கு பூஜை பண்ணணும், அவர் விஷயங்களை காதார கேட்கணும், உள்ள முருகி கண்ணில் ஜலம் வழியே நீ இருக்கணும். தந்தை பார்த்தால், என்னால் பலருக்கு கண்ணில் தண்ணீர் வந்திருக்கிறதே தவிர என் கண்ணில் இதுவரைக்கும் தண்ணீர் வந்ததே கிடையாது. என்னால் அழுதவர்கள் தான் உண்டு, நான் அழுத நாள் கிடையாது என்று சொல்லி பிள்ளைய நன்னா சிக்ஷித்து, கடைசி வாய்ப்பு ஆச்சாரியர்களே மறுபடியும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து, இவனுக்கு முன்னாடி உங்க தலை போடும். சரி, நான் வாழ தெரியும் போனா முதல் தடவை பாடே தேவலே, அவன் மட்டும் நாமங்களை சொல்லிருந்தான். 2ஆம் தடவை கூட இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து உட்காந்து வச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அசுர பாலகர்கள் மொத்த பேரையும் கூப்பிட்டு, எதற்காக நீங்க வாழ்க்கையை வீணடிச்சென்று கீழ், சின்ன வயசை இப்படி போய் வீணடிக்கலாமா? வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னை 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அகருடானேன்னு தொண்டரடிப்புடியாழ்வாருடைய போஷம். எத்தனை தரம் மாறி மாறி பிறக்க போருமே. சின்ன வயசு குழந்தை, பால் குடிக்கிற குழந்தைன்னா தன்னுடைய மலஜலத்தை கழுவிக் கொள்வதற்கு கூட தெரியாது. அது 3 வயசு தொலைச்சுடுறோம். அதுக்கப்புறம் பால்யே கிரீடனகாசக்தா, பாலன்னா விளையாட்டிலேயே புத்தி படுறது. அதுக்கப்புறம் யுவா, கல்யாணம் ஆறுது, ஓஹோன்னு காமம் சுகம் அனுபவம், அதுல புத்தி படுறது. அதுக்கப்புறம் 40 வயசு ஆகுது, பொறுப்பு பொறுப்பு பொறுப்பு, அதுல புத்தி படுறது. இப்ப 60 ஆச்சு, வயசா எடுத்து ஒண்ணுமே முடியல. ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சது. சக்தி இருக்கிற சமயத்துக்கு மனசு இல்லை, இப்ப மனசு வர்ற சமயத்துக்கு கைகால் முடியல. இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லை. இப்படியே உங்க காலத்தை கழிக்க போறீங்களா? எவ்வளவு நாள் இப்படி கழிக்க போகிறீர்கள்? இதைத்தான் பிரகலாதன் 5 வயசு குழந்தை மத்த எல்லாரையும் உட்காந்து வச்சுன்னு கேட்டான். அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நீ ஒன்னாத்தானே படிக்கிறோம், உனக்கு இத்தனை தெரியறதே, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. நாங்க எதுலயோ உண்டால் உடுத்தால் குடித்தால் ஆனந்தம்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உனக்கு அது ஒண்ணுமே பட மாட்டேங்கிறது. அவனை பார்த்தாலே மற்ற பிள்ளைகளுக்கு ஆச்சரியம். இவாளோட விளையாடுறதுக்கு வரமாட்டான், அவன் பந்தடிக்க மாட்டான், எதுவும் மாட்டான். அவன் கையில எப்பவும் ஏதோ பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம் புட்டில் பெருமாள் விக்கிரகமா வச்சிருந்து நாமங்களை சொல்லி சொல்லியே ஆனந்தப்பட்டுடுவானோ. இவா பந்தடிச்சா பந்தாட்டம் ஆடினா என்ன சந்தோஷம் வருமோ, அதை கேசவ நாராயணா மாதவான்னு சொல்லி சொல்லி அவன் ஆனந்தப்பட்டு விடுறான். இவாளால 1 மணி நேரம் தான் முடியறது, உடம்பு களைச்சு போடுறது. அவன் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கான், ஆனந்தமாக உள்ளான். பார்த்தா பைத்தியம் பிடிச்சா போலதான் இருப்பான், தன் இஷ்டப்படிதான் வாழ்வான். 6 சொன்னத்துக்கும் மசியறதே கிடையாது பிள்ளை. இப்படியே எல்லாரையும் கூட்டு திருத்த பார்க்க ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் வந்து இவனை கொன்னுட வேண்டித்தான். இவன் இருந்தால் தேவர்களுக்கு வாழ்க்கை வந்துடும், அசுரர்கள் நாசமா போனாலும் போடுவா.
அசுரர்கள்லாம் நமக்கு நண்பர்கள், தேவர்கள் விரோதிகள். இது தெரிய வேண்டாமோ இந்த பிள்ளைக்கு? இப்ப நரசிம்ம பெருமானை பத்தி அனைவருக்கும் சமமாத்தான் இருக்கார், வேறுபாடு பார்க்க கூடாதுன்னா மொத்த பேருக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்பதானே சொன்னேன், அது அங்க இடத்துல நடந்துடுது. ஹிரண்யகசிபு கேட்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தியே, ஏன் மறுநாள் போக மாட்டேன்னு சொன்னியா? முதல் நாள் பிரகலாதன் போயிட்டு வந்தார், 2ஆம் நாள் நான் போக மாட்டேன்னு விட்டான். 2 காரணம். முதல் காரணம், நேத்திக்கு சொன்ன பாடத்தை இன்னைக்கும் சொல்லி கொடுக்குறான். இப்ப நம்ம திருப்பல்லாண்டு சந்தை சொல்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 சந்தை 20 சந்தையானோ, சின்ன பிள்ளையில 15 சந்தை சொல்லுவா, வயசானப்புறம் நம்ம வருஷம் முழுக்க சந்தையே தான் சொல்லிட்டு இருப்போம். என்ன சொல்லணும்னு இப்பதான் ஆசை வரும். அப்ப பாசுரம் படிக்கிறத விட்டுருப்போம், சந்தை சொல்லியிருக்க மாட்டோம், மனப்பாடமா ஆயிருக்காது, எதை எடுத்தாலும் உடனே புத்தகத்தை தேட வேண்டியிருக்கும். வாசம் இப்ப 40-50 வயசுக்கு புத்தி வந்திருக்கும், இப்ப கத்துப்போம். 30 சந்தை சொன்னாலும் வந்துட்டா ஒரு 4 மாசம் சொல்லாத விட்டோம்னா அப்படியே மறந்து போயிட்ட மாதிரி இருக்கும். இந்த பாட்டை சொன்னமானே சந்தேகமா இருக்கும். அதுவும் தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் பாடிட்டு இருக்கிற திருப்பாவை வரைக்கும் ஞாபகம் இருக்கும். திருமொழி திருவாய்மொழிலாம் சொன்னால்னா சாமி அது புத்தகத்திலே இருக்கட்டும், நாங்க அதையே பார்த்து படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுறோமோ இல்லையோ. ஆனா சில பேருக்கு ஏக சந்தாகிராகின்னு பேர். ஒரு சந்தை சொன்னால் அவளுக்கு அப்படியே மனசுல நின்றுடுறது. முதல் நாள் போயிருக்கான், சொன்ன உடனே திரும்பி வந்தா மறுநாள் போக மறுக்கிறான். ஏன்னால் நேத்திக்கு சொல்லி கொடுத்ததே இன்னைக்கு சொல்லி கொடுக்குறா, எனக்கு வேண்டாம், நேத்திக்கு பாடம் முடிஞ்சு போச்சு, இனி புது பாடம் எடுத்தா போறேன். சரின்னு சொல்லிக்கல, இனிமே நித்தியம் ஒரு பாடம் எடுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார் தந்தையார். மறுநாளும் போக மாட்டேன்னு வந்துட்டான். ஏன் இப்பவான்னு போக கூடாதான்னா? அங்க போனா அசுரர்கள்லாம் நண்பர்கள், தேவர்கள்லாம் விரோதிகள்னு எனக்கு கத்துக் கொடுக்குறா. எனக்கு நண்பன் விரோதிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியல. எனக்கு மொத்த பேரு நண்பர்களாத்தான் படுறாளே தவிர அனைத்து ஆத்மாக்களும் ஆத்மா, பகவான அந்தர்யாமியாக கொண்டிருக்கிற ஆத்மா. அப்படி இருக்கிறச்சே நான் எப்படி ஒருத்தருக்கொத்தர் விரோதம் பாராட்டுவேன்? செய்ய முடியாது. மித்ராமித்ர கதாகுதா சர்வபூதாத்மகேதாத் ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா. கோவிந்தனான பகவான் அனைவருக்குள்ளும் இருக்கும் போது மித்திரனாவது அமித்திரனாவது இந்த கதை எப்படி அடிபடும்? ஹிரண்யகசிபு புரியல. அது என்ன லோகத்துல மித்திரன் விரோதி கிடையாதா? என்ன பிள்ளாய் சொல்ற நீ? எப்படி உன்னால எல்லாரையும் ஒன்னா பார்க்க முடியும்? இவன் வேண்டியவன், இவன் வேண்டாதவன், இவன் என் பிள்ளை, இவன் அவன் பிள்ளை தானே. என் பிள்ளைக்குன்னா எல்லாம் செய்வேன், அவர் பிள்ளைக்குன்னா அவ அப்பா அம்மா பண்ணிட்டோம், நமக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஆனா அவாவா பிள்ளைக்கு அவாவா பண்ணிக்க போறாளான்னா பண்ணுங்கோ. இந்த பிள்ளை சம்பந்தம் உன் சரீரத்தால் ஏற்பட்டது தானே. ஆத்மாவுக்கும் பிள்ளைக்குமா சம்பந்தம்? உன் சரீரம் இந்த சரீரத்தை இந்த பிறவியில் எடுத்துட்டு இருக்கே, அதனால இவன் பிள்ளை. இவனேதான் போன ஜென்மத்துல எனக்கு பிள்ளைன்னு யாருக்கு தெரியும்? இல்ல இந்த பிள்ளைக்கு இவாதான் போன ஜென்மத்துல அப்பா அம்மாங்கிறது யாருக்கு தெரியும்? அந்தவந்த இமே தேகா நித்தியோக்தா ஷரீரிணா அநாசினா. பகவான் கண்ணன் கீதையில சாதிக்கிறார், அந்தவந்த இமே தேகா. இந்த தேகங்கள் எல்லாம் முடிவோடு கூடியவை. கர்மம் தொலைஞ்சு போச்சுன்னா தேகம் முடிஞ்சு போடும். கர்மம் இருக்கிற வரைக்கும் தான் உடற்பிறவி. உடற்பிறவியால தான் இத்தனை பேரோட நமக்கு சம்பந்தம். உடற்பிறவி அறுத்துனுட்டோம்னால் அப்புறம் ஆத்மா சம்பந்தம் தானே. அதுக்கு தான் அப்பப்ப பக்தாள மட்டும் ஆத்ம பந்துக்கள்னு சொல்லிப்பா. சரீர பந்துன்னு ஒரு கோட்டி, ஆத்ம பந்துன்னு வேறொரு கோட்டி. இப்ப பிரகலாதனை பொறுத்த வரைக்கும் சரீர பந்து ஹிரண்யகசிபு. எனக்கு இப்ப சரீர பந்து வசத்தியானவனா இருந்தா ரொம்ப திருப்தி. என் சரீர பந்து ஹிரண்யகசிபுவா இருந்துட்டா நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தப்பு இல்லை. இப்போ கர்மாதீனமா சரீரம் எடுத்திருக்கோம், அந்த சரீரத்துக்கு அவளோட பந்துன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா என்ன ஒண்ணுன்னா கொண்டாடப்படாது, அதான் விஷயம். சரீர பந்து தப்பானவனா இருக்கிறது தப்பு இல்லை, இருந்துட்டு போறா. ஆரோர் நாஸ்திகன் நமக்கு பந்துன்னு வச்சுப்போம். இல்ல பணத்தை தவிர பகவானை பத்தியே சிந்திக்க மாட்டார், ஓடுவார் ஓடுவார் பணம் சேர்ப்பார், இவ்வளவுதான் அவர். இவர்களோட நம்ம வச்சுக்கலாமானால் சகவாசம் கூடாதுங்கிறா, சம்பாஷணம் கூடாதுங்கிறா, சகபோஜனம் கூடாதுங்கிறா. இப்படி இருக்கிறவர்களோட கூட வசிக்கவே கூடாது, அவர்களோட பேச்சுவார்த்தையே கூடாது, கூட உட்காந்து சாப்பிடவே கூடாது. இந்த 3ம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஒட்டி நுடுமோன்னு தெரியல. அப்படி யாரான் இருந்துவிட்டால் தொத்து வியாதி இருக்கும் இல்லையோ, அதை போல எங்கேயானு தொத்தி நுடுமானால் மாயாவாதம் இருக்கு பாருங்க. அப்படின்னா எல்லாம் லோகம் அதுவா ஓடிக்கும், எதுக்கு இந்த பகவான்லாம் நம்பரே வேண்டவே வேண்டாம் இப்படின்னு நம்மளை சொல்லி மயக்கிறதுக்கு பல பேர் இருப்பா. அதை நம்ம காதுல போட்டுனுட்டோம்னால் அவ பக்கமே இழுக்கும். ஏன்னா ஏற்கனவே எங்கே எங்கேன்னு தேடிட்டு இருக்கோம். அங்கங்க ஏதோ கோவிலுக்கு போய் அப்பா அம்மா சொல்லி 4 உபன்யாசக்கால்கிட்ட கேட்டு ஆச்சாரிய நமக்கு சொல்லி போனா போறதுன்னு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறச்சே, இப்படி 4 பேர் வந்து நல்ல வார்த்தை வாயில ஓதுவா. எதுக்கு அதெல்லாம் பகவான்கிட்ட போயிட்டு இருக்கேப்போ? அவர் சும்மா இருக்க மாட்டார். ரொம்ப கிட்டக்க போனா குட்டினாலும் குட்டிடுவார். நீ பார், பல பக்தர்கள் கட்டப்பட்டதை நீ பார்த்தது கிடையாதா? கிட்டக்க போகாதேன்னுவா. இப்ப பிரகலாதன் சரித்திரத்தை எடுத்துங்களேன். அவன் பகவான் பகவான்னு சொல்ல போக சமுத்திரத்துல போட்டு அழுத்தி கொல்ல பார்த்தான்.
மலையிலேருந்து உருட்டி விட பார்த்தான், யானை காலில் விட்டு இடற பார்த்தான், பாம்பை விட்டு கடிக்க பார்த்தான், விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தான், நெருப்புக்குள்ள வச்சு அழிக்க பார்த்தான். இப்போ இத வேறொரு கோணத்துல இந்த கதையை பார்த்தோம்னால், பரம பக்தங்கிறீரே இவ்வளவு கட்டப்பட்டாராமே, அப்ப பக்தர்கள் இப்படித்தான் துன்பப்படுவாளான்ற கேள்வி வரும் இல்லையோ? பட்டிருக்கார். ஆனா பிரகலாதனை கேட்டு பார்த்தா, இது யார் துன்பம்னு சொன்னது? இது சம்சாரம். இந்த சம்சாரத்துல இத போல கட்டங்கள் வரத்தான் போறது. சம்சாரத்துல மட்டும் அதீத ஆனந்தத்தோட நம்மால வாழவே முடியாது. இங்க இருக்கும் வாஸ்தவம் தான். ஓஹோன்னு இருக்கட்டும், என்னென்னவோ பூமி, இந்த பூமி இப்போ போக பூமி போக பூமின்னு சொல்லணும் இல்லையோ? என்ன போக பூமியா இருக்கட்டும், நிஜமான போகம் வருமா? அது ஒரு நாளும் வராது, அவாவாளுக்கே தெரியும். இது ஒண்ணும் வேற யாரும் வந்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. என்ன போக பூமின்னாலும் சம்சாரம் கஷ்டம்தான். இதிலிருந்து மீண்டாத்தான், சம்சாரத்துல இது தாண்டினாத்தான் நிஜமான போகத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா இந்த நாட்டுல எத்தனை பயம் எல்லாம் அவாவாளுக்கு. இப்போ ஏதோ ஒரு அரசாங்கம் நடத்துறது, அதனால வேலை வாய்ப்பு நிச்சயம், நம்ம வேலை சுலபத்துல போகாது, இந்த நல்லது பாரத தேசத்துல உண்டு. இங்க அப்படி இல்லை, இருந்தா இருந்தது, இல்லைன்னா இல்லை. நேற்றுக்கு இருந்தா ஓஹோன்னு மலைக்கு மேல வாழலாம், இன்னைக்கு இல்லைன்னா அத்தல பாத்தாளத்துல தான் விழுந்தாகணும். அப்படியும் உண்டு இப்படியும் உண்டு. பயத்துக்கு நடுவுல எப்படியோ தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனையோ சண்டை, பூசல், பொருளாதாரம், வீக்கம், எத்தனையோ கஷ்டம். அதனால கஷ்டம் இல்லாதெல்லாம் இந்த லோகத்துல ஒத்துருமே வாழ்ந்துட முடியாது. இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியை கேட்டாலும் கஷ்டம் சொல்லத்தான் போறார். சரி, அப்ப எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் இல்லையோ? நானும் பட்டுட்டு போறேனேன்னுவா. வாஸ்தவம் தான். கஷ்டம் இல்லாதவாளை காமிச்சா, கஷ்டம் இருக்கிறவாளையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறவனையே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சுகம் மட்டும் அனுபவிக்கிறவன் இருக்கானே, ரிஷிகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கா. ஆழ்வார்களுடைய பாசுரம், ஆச்சாரியர்கள் பாசுரம், நீ பரம பக்தனா இரு, பக்தனா இருக்கிறவன் ஆனந்தப்படுகிறான். இல்லே பிரகலாதன் துக்கப்பட்டானே என்று நாம் கேட்டால், அவனை கேடு, அது துக்கமா ஆனந்தமானுட்டு? அவனது துக்கம்னு சொல்றான், சொல்லல. அரியும் செந்திய தழுவி அச்சுதனன்னு மெய்வே வாழ். நெருப்புக்கு நடுவுல போட்டு அவன் அழுத்த பாக்குறான். அது உள்ள நின்னுண்டு இந்த நெருப்பு சுத்தி இருக்கிறத பார்த்தா எங்க பெருமாள் திருமேனி பளபள பாட்டமே இருக்கே, என்ன பளபளான்னு இருக்கு, சுத்தி எவ்வளவு வெப்பமா இருக்கு. இப்படித்தானே குளிர்ல நம்ம கட்டப்படைச்சே பெருமாள் கதகதப்பா நம்மளை பார்த்துப்பார் என்ன நினைச்சுக்கிறான். நிஜமா குளிருக்கு நெருப்பு மூட்டி வச்சிருந்து குளிர் காஞ்சா எப்படி இருக்கும், அதை போலத்தான் அந்த நெருப்பு இருந்துடுது. ஆக நெருப்புக்கு சக்தி உண்டு, சுடும் சக்தியும் உண்டு, கதகதப்பா வச்சுக்கிற சக்தியும் உண்டு. அதே நெருப்பு, அந்த நெருப்பு குளிர்காலத்துல நம்ம மூட்டி வச்சிருந்தோம்னா அவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா திடீர்னு அந்த நெருப்பு எடுத்து நம்ம மேல போண்டோம்னா அப்பதானே கஷ்டமா இருக்கு. அப்ப நெருப்புக்கு குற்றம் இல்லை, அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுதான். பிரகலாதன் பார்த்து அந்த நெருப்பு பகவானுடைய சிருஷ்டி, அதையே நம்மளை கட்டப்படுத்த போறது என்ன, நம்ம நினைவு நன்னா இருந்துடுத்துனால் சுத்தி இருக்கிற எல்லாமே நன்னா இருக்கும். நம்ம நினைவு தீய சார்ந்துடுத்துனால் எதுவும் சுத்தி நன்னா இருக்காது. நம்ம நினைவு பெருமானிடத்துல இருந்து அவன் மூலம் எல்லாத்தையும் பார்த்தோம்னால் நன்னா இருப்போம். நாம் நேர எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா நன்னா இருக்க மாட்டோம். ஒரு மனுஷனையும் நம்மோட சம்பந்தப்படுத்தினாலே சண்டை வந்துடும். கொஞ்ச நாளி நன்னா இருக்கும், எல்லாரும் முதல் தரம் பார்க்கச்சே ரெண்டாம் தரம் பார்க்கச்சே நன்னா இருப்பாளே தவிர, அதுக்கு மேலே நமக்கு அவருக்கும்னு மட்டும் தொடர்பு வச்சுக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க, நிச்சயமா அந்த தொடர்பு நன்னா இருக்கவே இருக்காது. அது உறவுக்கார ஆளுக்கு நடுவில் கூட சொல்றேன், ஒன்னும் நண்பர்கள் அவ தெரிஞ்சவாள்னே சொல்லல, உறவுக்காராளு கூட என்னதான் அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், மச்சினியா இருக்கட்டும், ஓர்படியா இருக்கட்டும், நாத்தனாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நாத்தனாருக்கு நனாந்தான்னு பேர். நான் நந்த தீதி நனாந்தா, என்ன நல்லது பண்ணாலும் சிரிக்கவே மாட்டான், அவளுக்குதான் நனாந்தான்னு பேர். நான் நந்ததி, நான் இங்க இருக்கிற எந்த நாத்தனாரையும் சொல்லல, நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நனாந்தான்னாலே சிரிக்க மாட்டாளுங்கிறனால இந்த உறவுகள் எதுவுமே சிரிக்காது, இது எதுவும் நிற்கவும் நிற்காது. நம்ம தான் என்னமோ இந்த உறவுன்னு பிடிச்சிட்டு இருக்கலாமே தவிர, இதை விட ஆத்ம பந்துக்கள் யார் பகவானையும் ஆத்மாவையும் பற்றி அறிந்து அதை பத்தி பேசுறதுக்கு கூட துணையா இருக்காளோ, அப்ப அந்த உறவு நேர் உறவே இல்லை பாருங்க. அந்த உறவு பெருமான் மூலமான உறவு இல்லையோ. இவாளுக்கு ஒண்ணுமே இல்லையா. இப்ப நம்ம ஆறான் 2 பேர் பார்க்கலாம், என்னமோ திடீர்னு பிடிச்சு போச்சு. ஒருத்தர் தைத்திரிய உபநிஷத்தை பத்தி பேசியிருந்தார், அடுத்து ஒருத்தருக்கு அந்த பிடிச்சு போச்சு. 2 பேரும் பேசுறா தைத்திரிய உபநிஷத்தை பத்தி 4 வருஷமா பேசிட்டு இருக்கா, சண்டையே வராது. ஆனா நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் எதுக்காகவானு பேச ஆரம்பிச்சோம், 4 நாள்ல சண்டை வந்துடும். 4 வருஷம் வேண்டாம். ஏன்னால் இவன் லட்சியம் வேறையா போச்சு, அவன் லட்சியம் வேறையா போச்சு இல்லையா. லட்சியம் வேறுபட்டு இருந்தாலே சண்டை நிச்சயம். லட்சியம் ஒத்திருந்தால் கூட போயிடும். சரி சுவாமி, எங்க 2 பேருக்கும் லட்சியம் பணம் சேர்த்துட்டே இருக்கணும், அப்படின்னா ஒரே லட்சியம் தானே, அப்ப நாங்க 2 பேரும் நன்னா இருக்கலாமா? வாஸ்தவம் தான். ஆனா அந்த லட்சியம் பெருமானுக்கு பிடிக்காத லட்சியமாச்சே.
இது அவருக்கு பிடிச்ச லட்சியமா இருந்தா தான் எல்லாம் ஒத்து வருமே தவிர, ஏன்னா முதலாளி அவர். அப்ப அவருக்கு பிடிக்காத ஒண்ண நான் பிடிச்சிட்டு எத்தனை நாள் தள்ள முடியும்? சுவாமி அவருக்கு பிடிக்காதன்னார். பிடிக்கும், ஆனா நானே சேர்த்து நானே வச்சிருந்தா பிடிக்காது. கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக கொள்ளென்று தமமூடும் இவை என்ன உலகியற்கை. இது என்ன உலகியற்கை? கொள்னு செல்வம் வரலாம், அதை பார்க்காதே. உறவினர்கள் வரலாம், கொண்டாட்டும் குலம்புனைவும் தமருற்றார் விழுநுதியும் வண்டார்பூம் குடலாளும் மனையொழிய உயிர் மாய்தல் கண்டாற்றேன் உலக இயற்கை. ஆழ்வார் ரொம்ப வெறுத்து பேசிட்டார். எல்லாம் என்கிட்ட பொருள்கை உண்டா செயல்கான். பணம் இருக்கிற வரைக்கும் உறவுக்காரெல்லாம் வருவா. எங்கேயோ ஓரகத்திக்கு நானராருக்கு மச்சினனுக்கு மூணாவது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எவ்வளவு நெருங்கின உறவு தெரியுமோ அப்படின்னு அப்பதான் பேச வருவார். இதே என் கையில பணம் இல்லாத படுத்து கூட பிறந்தவன் கூட எப்போ பார்த்தாப்புல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விலகிப்படுவாராம். அப்ப பணம் இருக்கிற வரைக்கும் கூட்டமாட்டம் ஈசல் கூட்டமாட்டம் சுத்தி வரலாம். அதை நம்பாதே. தனம் மதியம் தவ பாத பங்கஜம். அதனாலதான் பிரகலாதன் இவ்வளவு பெரிய சொத்துக்கு தான் அதிபதினு ஒரு நிமிஷம் நினைச்சானா? அவன் ஒண்ணு நல்ல பட்டு பீதாம்பரம் போட்டுண்டதே கிடையாதான், கிரீட்டம் சூட்டின்றதே இல்லை, வைராட்டிக போட்டுன்றதே இல்லை. சாதாரண பிள்ளை, பக்த பிள்ளை எப்படி இருப்பனோ அப்படிதான் இருப்பான். அதுவே ஹிரண்யகசிபு ஒரே வருத்தம். இப்பேற்பட்ட ராஜா சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை, இவன் ஒரு அலங்காரம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். என்னால் பிள்ளை அப்பாட்ட சொல்றார், நான் ஏற்கனவே ரொம்ப அலங்காரம் பண்ணிவிட்டேன், எனக்கு இதுக்கு மேல இந்த அலங்காரங்கள் வேண்டாம். நாம எதை தெரியுமா அலங்காரமா பண்ணிக்கணும்? இப்ப பாட்டு சேவிச்சோம் இல்லையோ, உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம்பரு சம்மானம் நாடு போழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம். அத்தனை பல்கலன் தான் ஆபரணங்கள். இந்த ஆபரணங்களை எல்லாம் அணிஞ்சுப்போம். யார் கொடுத்த ஆபரணம்? யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. நீ சம்மானம் கொடுக்கணும். நீ கொடுத்த சூடகம் தோள்வலை தோடு செவிப்பூவு எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிறோம். பெருமாள் கூட அட்டிகை கொடுப்பறா, காசிமாலை கொடுப்பறா, ஒட்டியானம் கொடுப்பறா, இதெல்லாம் ஒன்னும் கேள்வியப்பட்டது கிடையாது. என்னால் தன் தரிசனத்தை கொடுக்கிறார் இல்லையோ, அதுதான் பிரகலாதனுக்காக அவர் பண்ண பெரிய செயல். ஏன்னா பிரகலாதனை பொறுத்தவரை பகவானை சேவிச்சுட்டார். இன்னி வரைக்கும் கதையில பாக்குறோம், பிரகலாதனுக்காக சேவசாய்ச்சார், துருவனுக்காக சேவசாய்ச்சார். மத்த யாருக்கும் அவர் வந்ததாவே தெரியல சுவாமி. இந்த 2 பேர் கூட்டத்துக்கு வந்துட்டார். 2 பேரும் சின்ன பிள்ளைகள், ஆண்டாள் சிறு பெண். கூட்டின்னு போய் திருக்கல்யாணம் பண்ணி ஸ்ரீரங்கத்தோட இருந்துட்டார் பெருமாள். ஆக சின்னவாளுக்குன்னா நிச்சயமா வராருன்னு தெரியாது. ஆன கூப்பிட்டது ஓடி வந்துட்டார். பிரகலாதன் கூப்பிட்டால் வருகிறார். அப்ப ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் பிரசாதம். சேராத 2ஐ சேர்த்தார் இல்லையோ, அதே போல்தான் நரத்வம் மிருகத்துவம் சேராது. இந்த 2ஐயும் சேர்த்துட்டார் இல்லையோ, நிருகேசரி நரஹரின்னு சொல்றோம். நரத்வமும் மிருகத்துவமும் சேராது. சேர்த்தால் சுகமும் துக்கமும் சேராது. சுகம் வேறே துக்கம் வேறே இல்லையோ. ஆனா பிரகலாதனுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? அந்த துக்கத்தையே சுகமா மாத்தி கொடுத்துட்டார். அதான் துக்கம். நெருப்புக்குள்ள இருக்கார், காலவாய்க்குள்ள இருக்கார், சமுத்திரத்தில் பிடித்து அழுத்துறார். ஆனா அந்த துக்கத்தையே சுகமாக ஏத்துக்கிற மனசை கொடுத்துட்டாரோ இல்லையோ. பக்தனுக்கு பகவான் என்ன கொடுக்கிறார்னால் தெளிந்த மனம். ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. அவனுக்கு சிறந்த புத்தியை கொடுக்கிறேன், அது கொண்டுதான் அவன் என்னை வந்து அடைகிறான். என்ன புத்தியை கொடுக்கிறார்? என்ன வந்து அடைகிறார்? இதெல்லாம் சுகம் இல்லே, என் அனுபவம் தான் அனுபவம். இப்ப பிரகலாதன் பணக்காரனா ஓஹோன்னு ராஜகுமாரனா இருந்தான்னு எங்கேயானு படிச்சல. இந்த கதையை திருப்பி திருப்பி படிக்கிறமே. ஏதோ பாடசாலைக்கு போனா பிள்ளைகளோட உட்காந்து பேசினா, திரும்பி வந்தா அப்பாட்ட சொன்னா, அடிபட்டான், உதப்பட்டான், பிராணம் போற நிலைமையா போச்சு, பகவான் ரட்சித்தார். ஒரு பக்கம் இன்னொரு கோணத்துல பார்ப்போமே, சாமி அவன் ஒரு ராஜகுமாரன் இல்லை, இளவரசன் தானே. அப்ப எவ்வளவு சுகபோகத்துல அந்த பிள்ளை வாழ்ந்திருக்கணும்னால் அது அவன் சுகபோகமா நினைக்கவே இல்லை. நரசிம்ம பெருமான சேவிக்கணும். அதுவன் நரசிம்மன் அவன் புத்தியில முடிவே இல்லை, பகவான சேவிக்கணும் நினைத்தார். அவர் சிங்க உருவத்தோட வரப்போறான்னு இவனுக்கு எப்படி தெரியும்? அவர் தான் பிரம்மா கொடுத்த வரத்தின் படி வரணுங்கிறதுக்காக இது பகவான் எடுத்த முடிவு. அவர் தூணிலிருந்து தோன்றுவது வரை இவனுக்கு தெரியவே தெரியாது எந்த உருவத்தில் வரப்போறார், மனுஷனாகவா யாராகவா, எவ்வளவு உறுதி இந்த தூணுக்குள் இருக்கிறார்னு கை காட்டினார். நமக்கு அந்த உறுதி வர வேண்டும். பிரகலாதனை பத்தி படிக்கிறோம், நரசிம்மனை பத்தி படிக்கிறோம்னால் எங்கும் கண்ணன் உடன். பகவான் சர்வாந்தராத்மா சர்வாந்தர்யாமி. எங்கு முழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என் இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை. அங்கேயே தோன்றினார், அப்போதே தோன்றினார் சிங்கப்பிரான். ஏன் அங்க தோன்றினார்னால், ஒருவேளை வேற எங்கேயான அடுத்த தூண்ல வந்திருந்தார், அவன் இந்த தூணை கை காட்ட, அவர் அந்த தூண்லேருந்து வந்திருந்தார்,
இது சரியான ஆட்டம் இல்ல, நீ தப்பா மாத்தி தூண்ல வந்துட்டான்னு அவன் தப்பு சொல்லலாம். அல்லது 2 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தா கூட ஒத்துக்க மாட்டான். ஆங்கே அப்பொழுதே அவன் வீய தோன்றிய, அங்கேயே தோன்றினான், அப்போதே தோன்றினான். அப்ப பகவான் எல்லாவிடத்திலும் இருக்கிறார்ங்கிறது தெளிவு. நமக்குள்ளும் தூணுக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் எங்கும் இருக்கிறார்ங்கிறது தெளிவு. நாமே இப்ப வீட்டுல இங்க இருக்கோம்னு வச்சுக்கோ, யாராவது வீட்டுக்கு போறோம், எங்கேயோ வெளியில வாசல்ல போறோம், அப்படி சுத்து முத்து பார்த்துன்னு ஒருத்தரும் பார்க்கலன்னா ஒரு தப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதோ பண்றோம், ஏதோ எடுத்துன்னு வரோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஏதோ பேசக்கூடாது பேசுறோம், ஒருத்தர் இங்க இல்லாத சமயத்துக்கு நான் ஒருத்தரை பத்தி நன்னா வெய்யறேன், அவ அப்படி வாசல்ல வராப்புல இருந்தா சட்டு நிறுத்திக்கணும் இல்லையோ. பெரியவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, ஒருத்தர் வந்தாலும் எந்த பேச்சை தொடர முடியுமோ அந்த பேச்சைத்தான் அவ இல்லாத இருக்கு செய்யும் பேசணும். அப்படின்னா நான் நேர்மையா இருக்கேன்னு அர்த்தம். நான் உன்னை பேசுறேன்னா அவன் வந்தாலும் அதை தொடர்ந்து பேச முடியணும். அப்படின்னா கவலை இல்லாத பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்தா பேசணும், வராட்டா பேசக்கூடாதுன்னா நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா. அப்புறம் ஏன்னா யாரார பத்தி யார்கிட்ட என்னென்ன சொல்லி வச்சிருக்கோமோ அதுக்கப்புறம் அதை மாத்திக்கிட்டு எங்கேயானு பேசிட்டோம்னா இந்த கட்டமே இல்லாதவன் தான் பக்தன். மனதில் நல்லதை நினைக்கிறான், நினைத்ததை வெளிப்படையாக பேசுகிறான், பேசினபடிக்கு வாழ்கிறான், பண்ண முடியாட்டா ஒத்துக்கிறான், பண்ணிவிட்டோம்னா சந்தோஷப்பட்டு சமர்ப்பிச்சுடுறான். இதுதான் பக்தனுடைய சுலபமான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை போட்டு ரொம்ப குழப்பிக்கவே கூடாது. பிரகலாதனை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது சுலபமா வாழறது எப்படி. அவன் சக்கரவர்த்திக்கு பிள்ளை, ஆனாலும் ரொம்ப தெளிவா இருந்திருக்கானோ இல்லையோ. நமக்கு புத்தியில தெளிவு போய் குழப்பம் வந்துடுத்துனாலே எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் கஷ்டம்தான் படுவோம். தெளிவா இருந்துட்டோம்னால் அப்ப ஒரு கட்டமும் வராது. தெளிவு எப்ப தெரியுமா வரும், பகவத் விஷய சிந்தனம் தான் தெளிவை கொடுக்கும். அதை தவிர மற்றதை பேச போனால் அதுவே குழம்பின வஸ்து தானே. அப்ப நான் எப்படி குழப்பம் இல்லாத இருக்க முடியும். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ன நீர்மை இனியாமுராமை இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே நின்ன நீர்மை இனியாமுராமை மெய் நின்னு கேட்டருளாய் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், நீ என்னென்னமோ பிறவிகள்லாம் எடுத்துட்டாய், அத்தனை பிறவி எடுத்து எதற்காக, பக்தர்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே பகவான் பண்றார். அப்ப பெருமானிடத்துல பெருமை சேராத ரெண்டை சேர்த்தது. சுகம் துக்கம் சேராது, ஜெயம் அபஜயம் சேராது. வெற்றி தோல்வி சேருமா, லாபம் நஷ்டம் சேருமா, சுகம் துக்கம் சேருமா? ஆனா அந்த ரெண்டையும் சேர்த்து விட்டுடுறார். லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ பக்தனுக்கு வேறுபாடு காட்டுறதே இல்லை, சமமா ஏத்துக்கிறார். கீதாச்சாரியனைத்தான் உபதேசித்தார். சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபோ ஜயாஜயோ யுத்தாய யுத்தஸ்வ சுகம் துக்கம் லாபம் அலாபம் ஜெயம் அபஜயம். எத்தனையோ இருக்கு அர்ஜுனா, அதெல்லாம் வெவ்வேறுபடுத்தி பார்க்காதே. இப்ப நமக்கே பாருங்களேன், நன்னா குளிர்காலம் இருக்கு, வெயில் காலம் இருக்கு. குளிர்காலம் வந்ததுன்னா சால்வை போத்திக்கு போறோம், வெயில் காலம் வந்தா தூக்கி போட்டு போறோம். ஒரே பொருள் கால மாறுபாட்டாலே நமக்கு பிடிச்சும் பிடிக்காதையும் போடுறது இல்லையோ. அதே இப்ப சின்ன வயசா இருக்கு, சில்லுன்னு எதை சாப்பிட்டாலும் நன்னா ஒத்துக்கிறது, அப்ப சாப்பிடணும் தோன்றது. 65 வயசு ஆயிடுச்சுன்னா இனிமே சில்லுன்னு சாப்பிடணும்னு பிடிச்சுட போறது. அப்ப அதே வஸ்து நமக்கு வயசு மாறி போச்சுன்னா மாறி போடுறது. அதே வஸ்து காலத்தில் சீதோஷ்ணம் மாறி போச்சுன்னா நமக்கு அது மாறிப்படுறது. ஒரே வஸ்து பாகக்கா எனக்கு 10 வயசுல சாப்பிடுன்னு சொல்லச்சே பிடிக்கல, இப்ப உடம்புக்கு அதான் நல்லது சாப்பிடு அப்படின்னா ஒழுங்கா சாப்பிடுறேன். வேப்பம் கொழுந்து அரைச்சு கொடுத்தா ஆறான சின்ன பிள்ளைகள் சாப்பிடுவாளா, மாட்டா. இப்ப நன்னா இருக்குன்னு சொல்றா, சரின்னு சாப்பிட்டு போறேன். கருவேப்பிலைய ஒதுக்கி வச்சுட்டு தானே சாப்பிட்டுருந்தோம். கொஞ்சம் மெதுவா வயசா கருவேப்பிலை எவ்வளவு நல்லது தெரியுமோ, சாப்பிடு, சரி சாப்பிடுன்னு ஆரம்பிச்சுடுறோம். அப்போ நாள் மாறித்துன்னா நம்ம இஷ்டம் அனிஷ்டம் மாறிப்படுறது. அப்ப உலகம் முழுக்க இருக்கிற சுகதுக்கங்கள் நம் மனத்தை பொறுத்தவை. அது அந்த வஸ்துவில மட்டும் இல்லவே இல்லை, நாம் அந்த வஸ்துவை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது பொறுத்தது. இப்ப பத்ரிகாசிரமத்துல பெருமாள் சேவைக்கு போறா, ஓஹோன்னு குளிரு, 2 ஷால்வை போட்டின்னு நடுக்கிண்டு ஒரு தரம் திருமந்திரத்தை சொல்லி சேவிக்கிறது கூட போர்னு இருக்கு. அதே ஒரு ராமகுண்டம் தாண்டி தெற்க வரட்டும், 2 ஷால்வை போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு போட்டுட்டே வேணா பைத்தியமா உள்ள உருகிப்பட போறார், எதுக்காக போட்டுட்டு இருக்காருங்கிறா. அப்ப நாள் இடம் மாறினா ஆசை மாறி விடுறது, காலம் மாறினா ஆசை மாறுறது, வயசு மாறி படுத்துனா ஆசை மாறுறது. கண்ணன் சொன்னார், மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாரினஹ அனித்யாக தாந்தி திக்ஷஸ்வ பாரத. பாரதத்தை பொறுத்துக்க புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் நிச்சயமா இப்படித்தான் இருக்க போறது. இந்த லோகம் இதுல இருந்து மாற போறது இல்லை. சீதமும் உஷ்ணமும் மாறாது, லாபம் அலாபம் மாறாது. இந்த மாறாதுங்கிற புத்தியத்தான் பிரகலாதனுக்கு நரசிம்ம பெருமாள் கொடுத்துட்டார். 2 சமமா பாவிச்சுக்கோ, இந்த 2 எனக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு தான் நரசிம்மன் நரத்வத்தையும் மிருகத்வத்தையும் கலந்தார். சாயங்கால பொழுதில் தோன்றினார். சாயங்காலம்னு பார்த்தாலே பகல் இரவு சேர்ற இடம் இல்லையோ, அது பகலா இரவா தெரியாது இல்லையோ.
அதே போல பகவானை சேவிக்கிறோம்னா இது என்ன சுகமா துக்கமா இந்த லோகம், இதை தள்ளிடுவோம், அவனை சேவிக்கணுங்கிற புத்தி போகிறது இல்லையோ. அப்ப இதை போல பல கருத்துக்களை வெளிப்படுத்தினதான் நரசிம்மாவதாரத்தின் செய்தியே. அப்ப ரெண்ட சேர்த்ததுனாலே பல கருத்துகள், பிள்ளை கூட்டத்துக்கு வந்ததுனாலே முக்கியமான கருத்து. மேலும் பெருமாள் அழிச்சுட்டே இருக்கார், இன்னொருத்தருக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். அழிக்கிறது அனுகிரகம் ரெண்டும் பண்ணலாமா? குற்றம் வராதானா? வராதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கருத்து. சரி, குற்றம் அவருக்கு வராது, என்ன அழிச்சுட்டார், அப்ப நான் பாவம் பண்ணவர்னா இப்படியே கெட்டு போக வேண்டியதானா? இல்ல தாராளமா மாறலாம். ஒரு நிமிஷத்துல நல்லெண்ணம் ஏற்பட்டதுன்னா அந்த நல்லெண்ணத்தை வச்சுட்டே நீங்க மாறவும் மாறிவிடலாம் என்பதும் கருத்து. இப்படி பல ஆச்சரியமான செய்திகளை உட்கொண்டுதான் ஸ்ரீ நிருசிம்ம சரித்திரம். பிரகலாதன் கைகாட்டினார், நரசிம்ம பெருமான் வெளியில தோன்றிவிட்டார், ஹிரண்யகசிபு எடுத்து மடியிலே இட்டு கொண்டு கரகரான்னு கிழித்தார். வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன் உரத்தினில் கரத்தவை துகிர்த்தலத்த உண்டினாய். வரம் கிடைச்சிருக்குன்னுட்டு ரொம்ப தைரியமா போச்சு ஹிரண்யகசிபுக்கு. பொன்பெயரோ நாகத்தை அவன் ஸ்வரணமாட்ட ஹிரண்ய மாட்டம் இருப்பான். வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன், நான் வச்சிருக்கிற வரம் என்ன பண்ணும், எத்தனை பேர் வேணா நான் ஜெயிச்சிருவேன், யாரும் என்னை தாண்டி வர முடியாதுன்னு ஒரு திமிர். அதான் வரத்தினில் ஸ்ரத்தை. அதை பத்தி ஆழ்வார், திருமூழ்ச்சி ஆழ்வார் பாசுரம், வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியப்படுறார். வரம் வரம் வரம்னு பார்த்தானே தவிர அந்த வரத்தை கொடுத்தவனை படைச்சவன் ஒருத்தன் இருக்கான்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க மாட்டானா. தாம் பெற்ற வரத்தையே நினைச்சுட்டான். வரம் கொடுத்தது பிரம்மா, பிரம்மாவையும் படைத்தது பகவான். அப்ப அந்த வரத்தை கொடுத்தவனை படைத்தவன், இத்தனை பேர் இருக்காளேன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டானா. வரத்துல ஸ்ரத்த இருந்தது, ஆனா அந்த வரத்தை ஒண்ணுமில்லாத ஆக்கிற பகவான் திருவடியில ஸ்ரத்த இல்லாத படுத்து வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன் உரத்தினில் கரத்தை வைத்து உகிர்த்தலத்தை ஊந்தினாய். அவனுடைய மர்மஸ்தானத்தை பிளந்தார். ரத்தம் அப்படியே குட்டையா தேங்கியிருக்கு. குனிஞ்சு பார்த்தால் தன்னுடைய பிரதிபிம்பம் நரசிம்ம பெருமானுக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு ஒரே கோபம் வந்துட்டான். உலகத்துல ஒரு நரசிம்மன் தானே இருக்கணும், ஏது ரெண்டு நரசிம்மன் இருக்கும்? அவருக்கு என்ன இது கூடவா தெரியாது? பார்த்தா கண்ணாடியில பார்த்தா பிரதிபிம்பம் தெரியும் தெரியாதா? ரத்தத்தை பார்த்தா தான் உருவம் தெரியும் தெரியாதா? தெரியும். ஆனா பக்த பிரகலாதனிடத்துல அவருக்கு இருக்கிற பேர் அன்பு அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தி கண்ணை மறைச்சு விட்டான். அன்பு காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லலையா? இதுதான் உண்மையான காதல், கண்ணை மறைச்சது. இப்போ பக்தனான பிரகலாதனிடத்தில் இருக்கிற காதல் பகவானுடைய கண்ணை மறைக்க தானே தான் அதுங்கிறது கூட தெரியலையா. அதனால கோபம் ரெட்டிப்பாடுத்தான். அந்த கோபத்தை குறைக்கத்தான் பிரகலாதனை அருகில் வந்தான். அவனை பார்த்த உடனே பெருமாள் சாந்தமானார்னு சரித்திரம். இன்னொன்னு முக்கியம், நரசிம்மனுடைய வைபவத்தை இவ்வளவு தூரம் கேட்டுனுட்டு நரசிம்ம பெருமானுக்கு ஏற்பட்ட கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒத்தரால முடியல. அதுக்காக வேறொருத்தர் அனுப்பப்பட்டார். ஒரு வேற ஏதோ ஒரு கடவுள் பேரு சொல்லி அந்த கடவுள் போய் சரபம் என்னொரு பறவை உருவம் அனுப்பப்பட்டது. அந்த சரவேஸ்வரர் தான் நரசிம்ம பெருமானையே ஜெயிச்சு விட்டார். அதனால எல்லாரும் அதை பூஜிங்கோங்கிறாலும் இல்லையோ. ஒரு வேளை 19வது புராணத்தில் இருக்கலாம். அப்படின்னா மொத்த புராணங்களுக்கு கணக்கு 18 தான். நம்ம பூர்வாச்சாரியர்கள் நேர ஒருத்தரை கடிஞ்சு பேச வேண்டாம்னா இப்படி எழுதிடுவா. இது அநேகமா 19வது புராணத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்படின்னா விஷயம் இல்லை, கற்பனைன்னு அர்த்தம். அது மாதிரி அவர் பரதேவதே நரசிம்ம பெருமான், அதுக்கு மேல ஒரு சரபம் வந்து ஜெயித்தது. அந்த சரபத்துக்கு மேல பிரத்யங்கிரா அப்படின்னு எல்லாம். அது என்ன ஆகுது, ஒரே கடவுளை சேவிச்சுட்டு இருக்கிறதுக்கு விருப்பப்படுறது. எத்தனை நாள் அதே பெருமாளை சேவிக்கிறது? கொஞ்ச நாள மனுஷனா புது புது தெய்வங்கள்லாம் உருவாக்குவார். அந்த தெய்வத்துக்கு கொஞ்ச நாள் ஒரு சுத்து வரும், எல்லாம் ஓஹோன்னு எல்லாரும் போவா, இது பண்ணுவா அது பண்ணுவா, எல்லாம் நடக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அந்த தெய்வத்தையே காணுமேன்னா புதுசா வந்த தெய்வம் காணத்தான் போகும். அதனால இருக்கிற தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கணுமே தவிர 18 புராணத்திலும் தச உபனிஷத்துக்களிலும் 4000 பாசுரங்களிலும் வேதம் 4 வேதமும் எதை சொல்லித்தோ அவன் என்ன சொன்னான்னு தான் நம்ம பார்க்க முடியும். இன்னொன்னு, புஸ்தகங்களை மொழிபெயர்ப்பு எழுதுறா பாருங்க, ஜாகிரதையா படிங்க. ஏன்னா மொழிபெயர்ப்பாளருக்கு என்ன புத்தியோ அவ்வளவுதான் அந்த புஸ்தகம் இருக்கும். மூல புஸ்தகத்தை படிச்சுட்டோம்னா கட்டம் இல்லாத இருக்கலாம், ஆனா மூல புஸ்தகம் தமிழ்லயோ சம்ஸ்கிருதத்திலேயோ தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிற புஸ்தகங்கள் மற்ற பாஷையில இருக்கும். மற்ற பாஷையில மாத்தச்சேவே ஒன்னும் அந்த சப்தங்களுக்கு சரியான சப்தம் கிடைக்காம கூட அர்த்தம் தப்பா போடலாம். இல்லைன்னாலும் எழுதுறவருக்கு அத்தனை தூரம் அர்த்தம் புரிஞ்சிருக்கணுமோ இல்லையோ. அந்த நாள்ல பூர்வாச்சாரியர்கள்லாம் நேரே கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளையை அவதரித்தார், 4000க்கு வியாக்கியானம் கொண்டு போட்டார். நம்மளே எழுதுனா நம்ம எழுத போறோமா? இது பொருள் எழுதலாமே தவிர ஆழ்வாருடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுட்டு எழுத முடியாது. அதை போல ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணி பகவத் அனுகிரகத்தால் எழுதி வச்சிருக்கா. அந்த புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம நம்பணும். ஏன் சாமி மற்றதை நம்பினா கூடாதானால் நம்ம போற இடத்துக்கு சரியா போகுமா தெரியாது. என்ன பாதை அவா போட்டு கொடுத்துருக்கா.
இந்த பாதை தான் நீங்க எல்லாரும் கையில வச்சுருக்கீங்களோ இல்லையோ, நீங்க யாரும் இந்த ஊர்ல ஒண்ணு பார்த்தேன், அந்த கையில போட்டு அது கொடுக்கலன்னா அந்த வரைபடம் இல்லைன்னா ஒருத்தரும் வண்டி எடுக்கிறது இல்லை. அதுதான் போச்சு. ஏன்னா நம்ம பாட்டு வண்டியில் கிளப்ப வாசல்ல யார்ட்டேன்னு கேட்போனாலும் வழி இல்லையே, யார்கிட்ட கேட்கறது? அந்த ஊர்னா நிறுத்தினா கேட்டா இப்படி போ, கிழக்கால போ மேற்கால போனா போடுவோம். இங்க ஒன்றும் போறதுக்கு வழியில யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அப்ப போட்டு கொடுத்த பாதையில கண்ணை மூடிட்டு நம்பிட்டு போறோம் இல்லையோ, ஒரு காகிதத்தை நம்பி போறோமா இல்லையா? அதை போல பூர்வாச்சாரியர்கள் இதுதான் பாதைன்னு போட்டு கொடுத்துட்டா. அந்த பாதையில நம்பிக்கையோட தான் நம்ம போய் ஆகணும். இந்த பாதை அப்பப்ப தப்பா சொல்றது, அது ஒரு யந்திரம் பேசுறதோ இல்லையோ. நீங்க வண்டியில வச்சிருக்கீங்களே, நம்ம கொஞ்சம் மாத்தி போயிட்டோம்னா கொஞ்சம் இரு, நான் திரும்ப கணக்கு போடணும்ன்றது. எங்கேயோ தப்பா போயிட்டப்போ நான் திரும்ப கணக்கு போட்டு உனக்கு சொல்றேன். நான் தப்பா போறது, கணக்க மாத்துறது ஒண்ணு இங்க கிடையாது. ஒரே பாதை தான் கீதையில எழுதப்பட்டது. அது ஒரு நாடும் மாத்திக்கவும் மாத்திக்காது. நம்மள அது இந்த நட போகவும் விடாது. நம்ம நேர போய் அந்த பாதையில நின்றுட்டோம், தப்பி போறதுங்கிறதுக்கு ஒண்ணு வழியே கிடையாது. திருமலையில சீனிவாச பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரிசையில நின்ன அப்புறம் யாரானு வெளியில வந்து நீங்க பாத்திருக்கீங்களா? நின்னாச்சுன்னா நின்னுதான். கூண்டு 1, கூண்டு 2, கூண்டு 3, நேர மகாத்வாரம், நேர சீனிவாசன், வெளியில வந்துட வேண்டியதான். உள்ள போனார், பாதை தப்பி போய் வெளியில வந்துட்டார்னு ஒரு வழக்கமே கிடையாது திருப்பதியில. வந்து நின்னாச்சுதான் லட்சம் பேர் முன்னாடி நிற்கிறாள், நான் எங்க போக முடியும்? அதனால இது ஒரே பாதை தான். இந்த பாதை நரசிம்மனுடைய வைபவத்தை சொல்லும் பாதை, அனைவரையும் தங்களுக்குள் பார்க்க சொல்லும் பாதை, சுகத்தையும் துக்கத்தையும் சமமா நினைக்க சொல்ற பாதை, அமோகமான ஆச்சரியமான பாதை. இப்படிப்பட்ட அர்த்தத்தையும் பக்தனுக்குன்னு தான் இருக்கேங்கிறதையும் காட்டி கொடுத்த பிரகலாத வரதனான நரசிம்ம பெருமானுடைய அனுகிரகம் இந்த இல்லத்தாருக்கும் நீங்காத செல்வமாக நினைந்திருந்து மேன்மேலும் பகவது பாகவத ஆச்சாரிய கைங்கியன்ற ஸ்ரீ செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் நன்கு கிடைத்து நீடூழி இருந்து நிறைய கைங்கியன்ற ஸ்ரீயோடு இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தித்து கொண்டு மேற்கொண்டு ஆண்டாள் பாசுரத்தில் என்னுடைய 10 பாசுரத்தை சொன்னால், ஈரைந்தும் வல்லவர் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே, கல்யாணம் ஆகாதவாளுக்கு வாரணமாயிரம் சொன்னா நல்ல கணவன் கிடைப்பான், கல்யாணம் ஆயிருக்கிறவாளுக்கு வாரணமாயிரம் சொன்னா பெரியாழ்வார போல புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்ன ஆண்டாள் சாதிக்கிறார். அதை போல மேற்கொண்டு வரக்கூடிய கல்யாணமும் சரி, மற்ற சுப நிகழ்ச்சிகளும் நன்கு இந்த இல்லத்துல நடக்கணும்னு பகவானிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டு அமைகிறேன்.